வணக்கம் மக்களே! நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா, விவசாய கருவிகள் விற்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாநகரில் பழையபாளையம்ங்கிற ஏரியாவில் தான் இந்த கடை லொக்கேட் ஆகிருக்கு. ஜிஎஸ் டூல்ஸ் ஜிஎஸ் பவர் டூல்ஸ் இந்த கடையை பற்றி உள்ளே இருக்கிற பொருட்களை பற்றியும், விவசாயத்துக்கு வேலைகளை எளிதாக மிச்சம் பண்ணக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய பொருட்கள் இருக்குன்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்படியே கடை ஓனர்கிட்டயே டீட்டெயில் கேட்டுருவோம். வாங்க நண்பர்களே, அப்படியே பதிவுக்கு போவோம். அப்படியே பார்த்திங்கன்னா கடை ஓனரோட ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி அப்படியே டைப் பண்ணிடுவோம். தேவைப்படுற நண்பர்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்கொயரி பண்ணுறனாலும் அந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு என்கொயரி பண்ணிவிட்டு நேரடியாக போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கிங்க நண்பர்களே. நிறைய பொருட்கள் இருக்குது, வாங்க பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். அண்ணா வணக்கம். வணக்கங்க. அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க. இந்த கடை எங்கே இருக்குது, என்ன ஏதுன்னு ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லிடுங்க. வணக்கங்க. அனைத்து விவசாய தோழர்களுக்கும் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். எங்களுடைய கடை பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பவர் டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஜிஎஸ் பவர் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஈரோட்டில் எங்கன்னா பெருந்துறை ரோடு பழையபாளையம். ஈரோடு டவுன்ல இருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் பழையபாளையம். மேபி கோயம்புத்தூர் திருப்பூர்ல இருந்து வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கலெக்டரேட்டுக்கே போக வேண்டாம், அதுக்கு முன்னாடியே நம்முடைய ஷோரூம் இருக்கு. எவ்ரிடே மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு 9 o'clock ஓப்பன் ஆகும், ஈவினிங் 9 o'clock வரைக்கும் இருக்கும். சண்டே நமக்கு ஒர்க்கிங் டே தான். சண்டே வர்ற மாதிரி இருந்தால் முன்கூட்டியே ஒரு அப்பாயின்மெண்ட், ஆஃப் டே தான் இருக்கும், முன்கூட்டியே ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரிங்கண்ணா. இப்போ இந்த பதிவில் விவசாய கருவிகள் பத்தி பார்க்கலான்னு இருக்கீங்க. ஆமா, என்னென்ன பவர் டூல்ஸ் இருக்கு, என்ன இதுன்னு அப்படியே கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிருக்கீங்களா? ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நாங்க பவர் டூல்ஸ்ல எப்பவுமே விவசாய கருவிகள் சேர்த்துதான் பவர் டூல்ஸ் பண்றாங்க. எங்களுக்கு என்ன ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு பொருளை விற்கிறோம், ஒரு லாபம் சம்பாதிக்க, அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதா நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப, இன்னைக்கு விவசாயத்துல பாத்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இப்படியே சொல்லி சொல்லி காலத்தை ஓடிடு. இதெல்லாம் இன்னைக்கு டெக்னாலஜி எங்கேயோ மாறிடுச்சுங்க. அதாவது ஒரு 50 பேர் செய்யற வேலை இன்னைக்கு ஒரு மிஷின் பண்ற அளவுக்கு எல்லாமே வந்துடுச்சு. பட் அந்த மாதிரி எல்லாமே நம்மளால கொண்டு வர முடியுமான்னு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்ல. எங்களால முடிஞ்ச வரைக்கும் முதல்ல என்னென்ன பண்ணிருக்கணும், ஒரு மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்க, ஒரு நர்சரி பண்றவங்க, ஒரு குறு விவசாயிகள், ஒரு 2 ஏக்கர் 1.5 ஏக்கரா 3 ஏக்கரா வச்சிருக்கோம், 5 ஏக்கரா வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னென்ன இருக்குமோ, அதாவது ஒவ்வொரு மாசமும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். அது இப்ப எங்களோட பொருளை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். வாங்க, நான் பேசுறதோ உங்களுக்கு பொருளை காட்டிட்டே நம்ம அப்படியே பார்க்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் வீடர். ஆமா, இதத்தான் இன்னைக்கு நம்ம டிராக்டர் டிராக்டர்ல இருந்து மினி டிராக்டர்ல இருந்து இன்னைக்கு வீடாருக்கு வந்துருச்சுது. 100 சிசில இருந்து ஒரு 700 சிசி வரைக்கும் வர அளவுக்கு இருக்கிறது உங்களுக்கு. அது கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறும். இதோட பயன் என்னன்னா, ஆல்மோஸ்ட் இது ஒரு மினி டிராக்டர் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளர்ச் இருக்கு. இல்லை இதை நம்ம உருட்டிட்டு போகலாம். இந்த மாதிரி தள்ளுறதுன்னா இந்த மாதிரி தள்ளிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தள்ளிக்கலாம். இப்படி காட்டுறதுல உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இதுல 2 ஃபார்வர்டு கீர் இருக்கு, ஒரு ரிவர்ஸ் கீர் இருக்கு. ஸோ இது யூஸ் பண்ற 2 ஃபார்வர்டு, ஒரு ரிவர்ஸ். அதே மாதிரி அப்படி இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இதோட பேக்ல இந்த இடம் தெரியுதான் பாருங்க, இந்த இடத்த காட்டுங்க. இதுதான் கலப்பை அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? இந்த கலப்பையை காட்டுங்க உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு உழுவுறதுன்னா இந்த மாதிரி கலப்பை போட்டு உழுவுறதுனா கலப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்ல நம்ம பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி இந்த இடத்துல இந்த மாதிரி பிளேடு போடுற மாதிரி வரும். முன்னாடி இது மண்ணு கிளறிக்கிட்டே போகும். பாத்தி கட்டுறது, மண்ணு கிளறது, அந்த மாதிரி பண்ற 2 பக்கமும் 2 வந்துடும். அந்த மாதிரி வேணும்னாலும் அது போட்டு எத்தனை பிளேடு மட்டும் யூஸ் பண்ண முடியுங்க? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 அடியில இருந்து 4 அடி வரைக்கும் போடலாம். 4 அடி மட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த ரொட்டேட்டர் பிளேடை யூஸ் பண்றதை வச்சு
நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து முன்னாடி போடுறத பொறுத்து தான் இருக்கிறது உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இதை வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா மண்ணை நிலத்துல வந்து உழுவுறதுக்கும் யூஸ் பண்ணுவீங்க, மண்ணை கிளறதுக்கு பாத்தி போடுறதுக்கும் யூஸ் பண்றோம். இது இல்லாம நம்ம என்ன பண்றோம்னா ஏதாவது உரமோ இல்ல தேங்காயை எடுத்துக்கிட்டு போகணும்னா இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஊக்கு இருக்குது இல்லைங்களா, இதை எடுத்துட்டு நீங்க ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு 500 தேங்காய், ஒரு 10 மூட்டை உரம் இந்த மாதிரி என்ன போட்டு வச்சு வண்டி ஓட்டிட்டு நீங்க அதுல வந்து வண்டி மாதிரி எடுத்து வண்டி மாதிரி வச்சு வந்து அதை எடுத்துட்டு போறதுக்கும் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு நீங்க ஏதாவது தென்னை மரத்துக்கெல்லாம் இந்த வெள்ளைப்பூச்சிக்கெல்லாம் வந்து தண்ணி மாதிரி தான் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கணும் இல்ல மரத்துக்கு அடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல கரண்ட் நம்மளால அங்க யூஸ் பண்ண முடியாது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா HV பம்புன்னு சொல்லுவோம். இந்த பம்பு ஹெட் அதுக்கு இதுலயே தண்ணி இது மருந்து அடிக்கிறதா, இது தண்ணி எடுக்கிறதா. இந்த பம்பை மட்டுமே நம்ம இந்த இடத்துல மாட்டிட்டோம்னா போதும். இந்த சாஃப்ட்ல இருக்கு இல்லீங்களா, இந்த சாஃப்ட் இந்த மோட்டரோட ரன் செட்டப்ல இருக்கு. அப்ப இது போட்டுட்டீங்கன்னா இதோட வீடியோ பின்னாடி கொடுக்குறேன் பாருங்க. அந்த பம்பை மட்டும் கழட்டி மாட்டீங்களா? ஆமா, இந்த பம்பு இந்த இன்ஜின் தானே இங்க இருக்குது, அதுக்கு இன்ஜின் தான் இங்க இருக்குது இல்லீங்களா. போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க மரத்துக்கு ஏதாவது காட்டுக்குள்ளேயே தண்ணி அடிச்சுக்கிட்டு போறதுனாலும் வேற எதுக்கு வேணும்னாலும் அப்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்ப நான் சொன்னதுல கிட்டத்தட்ட 7 விதமான யூஸ் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து பண்ணிக்கலாம். இதுலயே நீங்க எவ்வளவு பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பெருசு வந்து நீங்க 300 cc போறீங்க, 500 cc போறீங்க, 700 cc போறீங்க, டீசல்ல வேணுமா டீசல்ல, அந்த மாதிரி என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். இந்த பவர் வீடாரோட வேலை வந்து இதுதான். இந்த பவர் வீடாரோட யூசேஜஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு 1 லிட்டர் போட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க கொடுக்குற லோட பொறுத்து ஒரு 3/4 மணி நேரம் டு 1.25 மணி நேரம் வரைக்கும் அப்ராக்சிமேட்லி ஒரு மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும்னு வச்சுங்களேன் உங்களுக்கு. இங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வந்து தீவனம் அரைக்கிறது, சாப் கட்டர்னு சொல்லுவோம் இது. சோ இன்னைக்கு மாடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈரமா இருந்தாலும் ஒரு தடவை கழிச்சிருச்சுன்னா அது மறுபடியும் திங்கிறது கிடையாது. ஸோ அதனால கட்டு வந்து உங்களுக்கு வீணாகிறது. இதுல போட்டுட்டீங்கன்னா நீங்க மீடியம் சைஸ் வேணா மீடியம் சைஸ், சின்னதுன்னா சின்னது, பெருசுனா பெருசு, எந்த மாதிரி வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணி கட் பண்றதுனாலும் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூசேஜுக்கு வந்து இதுல வந்து 3 HP மோட்டரோட வந்துடும் உங்களுக்கு. 3 HP மோட்டரோட வந்துடும். ஆனா இதுல வந்து எத்தனை பிளேட் இருக்குங்க? இதுல பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க திறந்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இதுல திறந்து பாத்துக்கலாம். ஆமா, இங்க பாத்துக்கலாம். இதுலதான் இந்த பிளேட்ல எந்த அளவுக்கு ஹெவிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இங்க இருக்கு பாத்தீங்களா, நல்லா ராடு மாதிரி. ஆமா, இங்க பாருங்க 4 பிளேட் இருக்கு பாருங்க. 4 பிளேட் இருக்கு. ஆமா, 4 நல்ல வெயிட், எவ்வளவு வெயிட்டோட இந்த ஷார்ப்ல நல்ல அட்ஜஸ்ட்ல இருக்கக்கூடியது. இது வந்து அந்த வர மட்டையெல்லாம் வெட்டுங்களா? தென்னை மட்டையெல்லாம் வர மட்டை இருக்குல்ல, ஆமாங்க, அதெல்லாம் வெட்டுங்களா? இல்ல ஒண்ணு பச்சை புல்லு அந்த மாதிரி? இது வந்து அது வந்து வெட்டுறது வந்து அது வந்து பவுடர் பண்ணும். இது வந்து ஒரு மினிமமான சைஸ் தான் கட் பண்ணும். அது தனி மிஷின் இருக்குது. சரி சரி. தென்னை மட்டை உள்ள விட்டீங்கன்னா பொடியா பண்ணி விட்டுரும். பொடியா அனுப்புறது, அந்த பொடி பண்றதுக்கு வந்து தனியான மிஷின் வந்து உங்களுக்கு இருக்கிறது. அது இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லீஃப் ப்ளோயர்னு சொல்லுவோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கிரவுண்ட் எல்லாம் வந்து தலையெல்லாம் கொட்டி கிடக்காது, விளக்கமாற வச்சு கூட்ட முடியாது. இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து நீங்க முதுகுல மாட்டிட்டு இதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா எந்த பக்கம் இருக்கும் பிடிச்சிட்டு நம்ம பாட்டு அடிக்கலாங்க. இதை வந்து முதுகுல மாட்டிக்கணும், மாட்டி காட்டிடலாம். மாட்டினா இது இந்த பக்கம் வந்துடும், தெரியுது இல்லைங்களா? இது எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா? இது என்ன ஒரு 8 கிலோ வருங்க. 8 கிலோ முதுகுல போட்டீங்கன்னா அந்த இது தெரியாது உங்களுக்கு. ஹேண்ட் பேக் டைப்ல இருக்கு. ஆமா, ஈஸியா அந்த பெரிய பெரிய மைதானத்துல எல்லாம் இருக்கிற மைதானம் இல்ல, நிறைய ஸ்கூலுக்கெல்லாம் இப்ப ஸ்கூல் தான் உள்ளுக்குள்ள எல்லாம் தார் ரோடாவே போட்டு வச்சிருக்காங்களே, அதெல்லாம் போட்டு விளக்கமாறு வச்செல்லாம் கூட்டி ஆள் வச்செல்லாம் கூட்ட முடியாது. நிறைய இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நாங்க. சரி. ஸோ அதனால இது வந்து எப்படி வேணாலும் நீங்க ரொட்டேட் பண்ணலாம், எந்த பக்கம் வேணாலும் திரும்பும். இது எப்படி வேணாலும் திரும்ப ரொட்டேட் பண்ணுவோம், வேணுங்கிற சைஸுக்கு. ஆமா, வேணுங்கிற இடத்துக்கு வந்து நம்ம வந்து இது வந்து மாற்றி கொண்டு போய்க்கலாம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லீஃப் ப்ளோயர்ல இதுலயே வந்து சின்னது வேணும்னாலும் உங்களுக்கு பேட்டரி ஆப்ரேட்டர்ல சின்ன சின்ன இடங்கள்லாம் இருக்கு. சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் புல்வெளி மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளதுக்கு வேணும் அப்படின்னா பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மரம் இருக்கிறதுக்கு வந்து செயின்சா. இந்த செயின்சா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல, இதே இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் இருக்கு, பேட்டரியில போடுற மாதிரியும் இருக்கு. ஸோ இது வந்து அதுலயே சின்னது, செயின்சாலேயே மினி சின்னது ஏதாவது கிளையெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இதுனா இதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மரம் இருக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஆன் பண்ணிக்காமீங்க, இல்ல அங்கேயே வச்சுங்க. இது வந்து எத்தனை பிளேட் இருக்குண்ணா உள்ள? பிளேடு ஒண்ணுதாங்க, இந்த டீத் தானே. டீத், அதான் அந்த டீத் கவுண்டிங் எல்லாம் சொல்ல முடியாது, டீத்ல நிறைய வரும், கவுண்ட் பண்ணல. ஆமா, இது வந்து பேட்டரியிலே வந்து எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா இதுல வந்து 6 இன்ச் இருக்கு, 11 இன்ச் இருக்கு. இன்ச்சு கணக்குல சொல்லலாம், இன்ச்சு கணக்கு வச்சு அவரேஜ் இங்கிலீஷ் சொன்னீங்க அப்படின்னா சொல்லலாம். அதுல வந்து ஒரு 11 இன்ச் உங்களுக்கு வர்ற அளவுக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து.
மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.